அண்மைச் செய்தி. விழுப்புரம் அருகே வேடம்பட்டில் உள்ள சந்தியா சிஸ்டம் டெக் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து நச்சுக்காற்று வெளியேறியதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது அந்த ஆலைக்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. நச்சுக்காற்று வெளியேறியதாக எழுந்த புகார் தொடர்பாக அந்த ஆலைக்கு தற்போது தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. விழுப்புரம் அருகே உள்ளது வேடம்பட்டு கிராமம். இந்த கிராமத்தில் சத்யா என்விரான்மெண்ட் டெக் சிஸ்டம் என்ற மருந்து கம்பெனி இயங்கி வருகிறது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் இயங்கி வரும் இந்த மருந்து கம்பெனியில் மருந்து பொருள், காலாவதிய மருந்து பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் கொட்டி அழிக்கப்பட்டு அதிலிருந்து கெமிக்கல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த மீதி கொட்டி அழிக்கப்பட்டு ரீசைக்ளிங் செய்யப்படும் அந்த மருந்தானது அங்கேயே புதைக்கப்பட்டு அந்த ஒரு சில பொருட்கள் எரிக்கப்படுகிறது. அதன் மூலமாக நச்சுக்காற்றானது வெளியே பரவி சுற்றுப்பட்டு கிராம பகுதிகளான வேடம்பட்டு, பெரும்பாக்கம், ஆரியூர், சாணிமேடு, நன்னாடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு அந்த புகையானது தகுந்த சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமின்றி கண் எரிச்சல், கொமட்டல், ஒவ்வாமை உள்ளிட்ட மயக்கம் உள்ளிட்டவைகளை ஏற்பட்டு கடும் பாதிப்புகளை உண்டாக்கி வருகிறது. இந்த கிராம பகுதியில் உள்ள அருகில் உள்ளவர்களுக்கு நேற்று இரவு சுமார் வேடம்பட்டு பகுதியில் உள்ள கிராம பகுதியில் உள்ள பகுதி மக்களுக்கு சுமார் 45 பேருக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இந்த ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. கண் எரிச்சல், கொமட்டல், மயக்கம் உள்ளிட்டவைகள் ஏற்பட்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளிக்கப்பட்டு தொடர்ந்து இன்று காலை வரை சுமார் 25 நபர்களுக்கு மேலுமாக 35 நபர்கள் கிட்டத்தட்ட முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு மருத்துவ கண்காணிப்பில் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த தகவல் இருந்து மாவட்ட நிர்வாகமானது உடனடியாக அந்த பகுதிகளுக்கு ஒரு குழுவாய் அனுப்பி வைக்கப்பட்டு வேடம்பட்டு பகுதியில் உள்ள கிராம பகுதியில் குழுவானது தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அந்த சத்யா என்விரான்மெண்ட் என்ற கெமிக்கல் கம்பெனியிலும் வருவாய் கோட்டாட்சியர் வசந்தகுமார் உள்ளிட்ட மாசு கட்டுப்பாட்டு பொறியாளர்கள், இளையராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர். மேலும் ஆய்வுகளில் இந்த கெமிக்கல் மூலமாக கொளுத்தப்படும் புகையின் மாசு காரணமாக அந்த பகுதியில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு உள்ள இருக்கின்ற லாரிகள் மற்றும் அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தி வெளியே அனுப்பிவிட்டு அந்த கெமிக்கல் நிறுவனத்திற்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளன. தாசில்தார் வசந்தகுமார் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி இளையராஜா உள்ளிட்ட அவர்கள் தலைமையிலான அதிகாரிகள் அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு தற்போது சீல் வைத்துள்ளனர். தற்போது இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக அறிக்கை ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையானது வருகின்ற 20ஆம் தேதி, அடுத்த மாதம் 20ஆம் தேதி வர உள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே மேற்கட்டமாக தொடர்ந்து இந்த நிரந்தரமாக இந்த கெமிக்கல் கம்பெனிக்கு சீல் வைக்கப்படுமா அல்லது அதன் அடிப்படையில் இந்த தகவல் இல்லை, இதன் மூலமாக அந்த காரணம் இல்லை என தெரிய வந்தால் தொடர்ந்து இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தற்போது நம்மளுக்கு வட்டாட்சியர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மேலும் இந்த பகுதியிலிருந்து இந்த புகை காரணமாக பாதிக்கப்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாகவும் இந்த பகுதியில் இந்த கெமிக்கல் கம்பெனிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தாமோதரன், விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.